ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சராஷர் பேசுகிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஷேர் வாலில் நம்ம வந்து டைவர்டர் செட் பண்ணியிருக்கோம். இதனுடைய ப்ளம்பிங் உண்டான ஒர்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வந்து ப்ளம்பிங் ஒர்க் பண்ணிக்கிறது தான் ஷேர் வாலில் எப்படி ப்ளம்பிங் ஒர்க் பண்ணலாம். இதில் பாருங்கள், எப்பயுமே வந்து நம்ம வந்து ரெண்டாஷன் பிளக்கு எப்படி கட் பண்ணி போடணுமோ அது போல தான் கட் பண்ணி போட்டுக்கிறோம். இதில் வந்து ஷேர் வாலில் வந்து நம்ம ப்ளம்பிங் ஒர்க் எதுக்கு கட் பண்ணி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டு கரெக்டாக கிடைக்கணும், ஒரு எம்எம் கூட மாறாமல் கிடைக்கணுன்றது தான் நம்ம வந்து இந்த ஷேர் வாலில் கட் பண்ணி போடுறோம். இது வந்து ஷேர் வாலில் வந்து எதுக்கு நம்ம கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு. அதனால் நானும் தான் அதான் சொல்ல வரேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஷேர் வாலில் வந்து நம்மளும் அந்த ஷேர் வால் பற்றி தான் நமக்கு தெரிஞ்சு தான் நம்ம ஷேர் வால் ஃபுல் பில்டிங் பண்ணியிருக்கோம். ஷேர் வாலை கட் பண்ண தான் கூடாது, உடைக்க தான் கூடாது. ஆனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து சிபிவிசி பைப் தான், நம்ம முக்கால் சிபிவிசி பைப் தான் யூஸ் பண்ணுறோம். சிபிவிசி பைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு காலி எடுத்தாவே போதும். உங்கள் 3/4 இன்ச்சு காலியிலே பைப் வந்து மறைஞ்சிடும். அதனால் நம்ம வந்து செவுறு கட் பண்ணுற மிஷினில் நம்ம வந்து கட்டிங் பிளேடு 5 இன்ச்சு பிளேடை போட்டுட்டு அதை கட் பண்ணிங்கனாவே எந்த அளவுக்கு அந்த பிளேடு உள்ள போதும் அந்த அளவுக்கு போடவே போயிடும். அதில் பைப் மறைஞ்சிடும். போட்டுட்டு வைப்ரேட்டர் மிஷினை போட்டு உடைச்சிங்கன்னா சரி கிளியர் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணக்கூடாது. ஏன் இதுக்கு நம்ம வந்து கட் பண்ணி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்டான ஒரு இது இருந்தால் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் பாருங்கள், நம்ம வந்து டைவர்ட்டர் வந்து பண்ணியிருக்கோம். இந்த டைவர்ட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து வாஷ் பேஷன் டைவர்ட்டர். வாஷ் பேஷன் நம்ம டைவர்ட்டர் தான் போட்டிருக்கோம். இதில் பாருங்கள், ஜாகுவார் பிராண்டில் நம்ம இந்த டைவர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இது வந்து ஷவர் டைவர்ட்டர். நம்ம வந்து மேலே வந்து லிவரு இது வந்து இது ஷவரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் கொடுத்துருக்கோம், ரைட் சைடில் வந்து ஃபுல்லாக கோல்டு வாட்டர் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் பவுடருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக நம்ம வந்து சிபிவிசி பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆசீர்வாத் பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் குவாலிட்டி இந்த பொருள் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பாத்ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிபிவிசி பைப் தான், கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சிபிவிசி பைப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது போல் ஃபுல்லாகவே நம்ம வந்து சிபிவிசி பைப் யூஸ் பண்ணோம். ஃபுல்லாகவே வந்து ப்ரெஷர் பம்ப் கண்ட்ரோலில் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இது வந்து எப்பயுமே வந்து இந்த டைவர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் பம்ப் கண்ட்ரோல் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த டைவர்ட்டர் வந்து நம்ம வந்து எப்படி போடக்குள்ள எப்படி நம்ம கவனிக்கணும், இது எப்படி நம்ம வந்து இதுக்கு மட்டும் எதுக்கு ஒரு கலவை மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணிருக்கணும். இதுக்கு வந்து டைல்ஸ் போட்டின உடனே இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வெளியில் இழுத்து வைக்கணுன்றது தான் நான் இதை வச்சு கலவை வச்சு பேக் பண்ணியிருக்கேன். இதிலே கொடுத்துருப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் மினிமம்ன்ற ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ்லேருந்து அந்த மினிமம் அளவில் வந்து கரெக்டாக வந்து ஒரு டைல்ஸ் திக்னஸ், அதாவது வந்து 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து வெளியில் ஈர்த்து வச்சுருக்கோம். அந்த மினிமம் அளவு வந்து 1/2 சென்டிமீட்டர் ஈர்த்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மேக்ஸிமம் அளவோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். எந்த அளவுக்கு இருக்கணும் அதுதான் நம்ம வந்து வந்து கரெக்டாக வச்சுருக்கேன். இது போல தான் நம்ம வந்து இப்போ வந்து ஒர்க்கை வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து நீட்னஸாக பண்ணுறதுக்கு தான் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சிபிவிசி பைப்பு இப்படிலாம் வந்து எதுவுமே பைப் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம். ஸ்டெப் போட்டு தான் நம்ம வந்து டைன் பண்ணியிருக்கோம். இதில் ஒர்க்கு ஃபுல்லாகவே இந்த இடத்துல அடுத்து நமக்கு வந்து கன்சிலர் ஃப்ரெஷ் டேங்க் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் வாங்கன்னு கேட்டாங்க, அது வேணாம் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து மாற்றங்கள் இருக்கிறதுனால கன்சிலர் ஃப்ரெஷ் டேங்க் கேட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து டாய்லெட் பாயிண்ட் எல்லாமே விட்டாச்சு. ஃபுல்லாகவே கன்சிலர் ஜாக்குவார் வந்து ஃபுல் ஃப்ரேம் செக்ஷனில் வந்து நம்ம வந்து கன்சிலர் ஃப்ரெஷ் டேங்க் போடுறோம். அது உங்களுக்கு வந்து அது எப்படி போடுறது அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதனால் நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா டைல்ஸ்கார போட்டு தர லெவல் வேணும், தர லெவல் கேட்டு தான் நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம். அதனால் அது பெண்டிங் வச்சுருக்கோம். மீதி ஒர்க்கெல்லாம் அந்த பாத்ரூம் எல்லாமே முடிச்சிட்டோம். வாட்டர் லைனு, அந்த எல்லா வேஸ்ட் லைனு, வாஷ் பேஷன் ஒரு லைனு எல்லாமே கொடுத்துருக்கோம். அடுத்த இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனில் பார்த்தீங்கன்னா 1.5 கொடுத்துருப்போம். இது எதனால் 1.5 பைப் பாட்டன் ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 1.5 பைப் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக பாட்டன் ட்ராப் புஷ் இல்லாமல் டேரெக்டாக ஹெட் பண்ண முடியும். நம்ம வந்து 4-வே ட்ராப் பாருங்க, இதில் வந்து 4-வே ட்ராப் கண்டினியூட்டி பண்ணி வந்து அதுலேருந்து 1.5 வேவை பிரித்து நடுவில் ரெடியூசர் பண்ணி நம்ம வந்து வெர்டிகல் பீஸில் மட்டும் அதுபோல் கொடுத்துருக்கோம். இதுபோல் ப்ளம்பிங் சம்மந்தமான அனைத்து வீடியோவும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். ஷேர் வால் சம்மந்தமான வீடியோ நம்ம சேனல் அப்டேட் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் தான் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் நண்பர்கள் தான் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வாய்ப்பு.